பிசினஸ்ல ஒரு சில அவுட்ஃப்ளோ ரிலேட்டட் டிரான்சாக்ஷன நம்ம பேமெண்ட் வவுச்சர்ல தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். அதாவது பிசினஸ்ல இருந்து கேஷ் அல்லது பேங்க் மூலமா ஃபண்ட் வந்து வெளியில போகுது அப்படிங்கிற பட்சத்தில நம்ம ஃபண்ட் அவுட்ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி என்னென்ன மாதிரியான டிரான்சாக்ஷன் நம்ம பேமெண்ட் வவுச்சர்ல ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பொதுவா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிசினஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கேஷாவோ, பேங்க்காவோ நம்ம மீட் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில நம்ம அத பேமெண்ட் வவுச்சர்ல தான் கண்டிப்பா நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். அது எந்த ஒரு எக்ஸ்பென்சஸா இருந்தாலும் சரி. அதாவது டைரக்ட் நேச்சர் எக்ஸ்பென்சஸா இருந்தாலும் சரி, இன்டைரக்ட் நேச்சர் எக்ஸ்பென்சஸா இருந்தாலும் சரி, அல்லது அசெட் சம்மந்தப்பட்ட நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்சஸா இருந்தாலும் சரி. ஸோ எல்லா எக்ஸ்பென்ஸஸுமே நம்ம கேஷாவோ அல்லது பேங்க் மூலமாவோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில கண்டிப்பா பேமெண்ட் வவுச்சர்ல தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். 2வதா பிசினஸ்க்கு தேவையான பிக்ஸட் அசெட்ஸ் நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்றோம் அல்லது இன்வெஸ்ட்மென்ட் ஏதாவது பர்ச்சேஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா பேமெண்ட் வவுச்சர்ல தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். இந்த பிக்ஸட் அசெட் பர்ச்சேஸ் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பர்ச்சேஸ் அப்படிங்கிறதுல கண்டிப்பா ட்ரேட் குட்ஸ் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது வராது. ட்ரேட் குட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். அதாவது நம்ம நம்ம ஒரு பர்ட்டிகுலர் ட்ரேடர் அந்த ட்ரேட் சம்மந்தப்பட்ட குட்ஸ நம்ம வந்து சப்ளைட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது டாக்ஸ் இன்வாய்ஸ் குடுத்திருப்பாங்க. அந்த டாக்ஸ் இன்வாய்ஸ நம்ம வேற ஒரு வவுச்சர் டைப்ல தான் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணணும். பேமெண்ட் வவுச்சர் நம்ம ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. பிக்ஸட் அசெட் பர்ச்சேஸ் பண்ணும்போதும் சரி, இன்வெஸ்ட்மென்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போதும் சரி, ஸோ கண்டிப்பா அது கேஷ் மூலமாவோ, பேங்க் மூலமாவோ இருந்துச்சு அப்டின்னா, பேமெண்ட் வவுச்சர நீங்க ரெக்கார்ட் பண்ணலாம். அதே மாதிரி நாம புதுசா நம்ம வந்து ஒரு லோன் நம்ம பேமெண்ட் நம்ம பண்றோம். நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அப்படிங்கிற பட்சத்தில, அல்லது நம்முடைய கிளையன்ட்க்கு நம்ம புது லோன் நம்ம வந்து பேமெண்ட் பண்றோம் அப்படின்னாலும் சரி, அல்லது ஆல்ரெடி நாம பிசினஸ்க்காக வாங்குன லோன ரீபேமெண்ட் நம்ம பண்றோம் அப்படின்னாலும் சரி, அதே மாதிரி நம்முடைய சப்ளையருக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ண பில்லுக்கு அகைன்ஸ்டா நம்ம பேமெண்ட் நம்ம செட்டில் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்திலயும் சரி, ஸோ இந்த மாதிரியான பார்ட்டீஸ் பேமெண்ட் எல்லாமே பேமெண்ட் வவுச்சர்ல தான் நம்ம கண்டிப்பா ரெக்கார்ட் பண்ணணும். அடுத்து ஓனர் பிசினஸ்ல இருந்து கேஷாவோ அல்லது பேங்க் மூலமாவோ அவருடைய பெர்சனல் யூஸுக்காக தனியா வித்ட்ரா பண்ணிக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல ஓனருடைய டிராயிங்ஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கண்டிப்பா பேமெண்ட் வவுச்சர்ல தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணோம். இந்த பேமெண்ட் வவுச்சர்ல இந்த 4 நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன மட்டும் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ண போறோம். வேற எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் நம்மளுக்கு பேமெண்ட் வவுச்சர்ல அஃபெக்ட் ஆகாது. இந்த மாதிரியான அப்டேட் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல என்னுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.